It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC. மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் எங்களின் அரசியல் ஆய்வாளர்னா தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த சமகால அரசியல் உரையாடலே முக்கியமாக உங்களுக்கு தெரியும், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதுக்கிடையிலே பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றும் ஒரு முக்கியமான சட்ட திருத்தம் ஒன்று பாராளுமன்றத்திலே எந்தவித விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது கடந்த பல ஆண்டுகளாக இது தொடர்பாக டாக் டு டிபிசியில் நாங்கள் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து கூறி வந்தோம். என்னால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தான் மாகாண சபையை நடத்த முடியும், மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அதனூடாக வடகிழக்கு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள எல்லா மாகாணங்களுக்கான ஒரு நிர்வாகத்தை நடத்த வாய்ப்பாக இருக்கும். ஏதோ அந்த வகையிலே சுமந்திரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த தனிநபர் பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த தொடர்பாக உங்களுக்கு தெரியும், இது பல விடயமாக சுமந்திரன் அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று இங்கே பிரித்தானியால் வரும்பொழுது நாங்கள், அதாவது NRTSL சார்பாக அவரை போய் சந்தித்திருந்தோம். அப்பொழுது இந்த விடயம் தொடர்பாக, தனிநபர் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் இதை கெதியாக கொண்டு வரும்படி கேட்டிருந்தோம். இது எவ்வாறு இருந்தாலும் காலம் 2 வருடங்களுக்கு பின்பே அது போன்ற நடைமுறையில் சாத்தியமாக இருக்கின்றது. அது தொடர்பாகவும் இலங்கையிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பல்வேறு கட்சி மாறுதல்கள், கட்சிகள் சீதறல்கள், பல்வேறு கட்சிகளுக்கு ஆதரவு போன்ற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதேவேளை இன்னொரு பக்கம் முக்கியமான விடயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் இன்னும் ஒரு இழுபறி நிலையிலே இருக்கின்றது. அது ஒரு மாற்றம் இப்பொழுது திடீர்னு வந்திருக்கின்றது. டெலோ அமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வினோதலிங்கம் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு தனக்கு சம்மதம் இல்லை, மக்களுடைய கருத்துடன் நான் இருக்கின்றேன், மக்கள் அதை விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றது. அது முக்கியமான விடயமாக இன்று வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்கள் பார்க்கின்றார்கள். நீங்கள் இந்த சட்ட திருத்தம் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களாக இந்த மாகாண சபையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் பல்வேறு தலைவர்களுடனும் பல்வேறு சமூக அமைப்புகளுடன் குரல் கொடுத்து வருகிறீர்கள். இதை பற்றி எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம் நேயர்களே. முக்கியமாக இந்த சட்ட திருத்தத்தின் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றதில் சமூகத்தில் பல மட்டங்களிலும் இதற்கான முயற்சிகள் பல தரப்பினாலும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக வந்திருக்கின்றன. இந்த குறித்த விடயம் தொடர்பாக நாங்கள் முதல் பலமுறை கூறியிருக்கின்றோம். மாகாண அரசாங்கம் 2017ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த தேர்தல் சட்ட திருத்த மூலம் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல் திருத்த சட்ட மூலங்கள் வரும் பொழுதும் அதையொட்டிய எல்லை நிர்ணய சபை குழு ஒன்று நியமித்து புதிய தேர்தல் திருத்த சட்டத்துக்கு அமைவாக எல்லை நிர்ணயங்கள் செய்வது வழமை. அந்த வகையில் ஒரு எல்லை நிர்ணய குழு அமைக்கப்பட்டு புதிதாக எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டது. அந்த எல்லை நிர்ணய சபை கமிஷனின் அறிக்கை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது கட்சிகளுக்கிடையே உள்ள உடன்பாடுகள் ஏற்படாத காரணத்தினால் அவர்கள் அந்த எல்லை கமிஷனின் அறிக்கையை பாராளுமன்றத்தில் தோற்கடித்தார்கள். எல்லை நிர்ணய கமிஷன் அறிக்கை ஒன்று இல்லாத விடத்து புதிய தேர்தல் திருத்த சட்டம் அமுல்படுத்துவதற்கு நடைமுறையில் சாத்தியமில்லை என்ற அந்த காரணத்தை வைத்து, ஆனால் உண்மையிலேயே அரசியல் காரணங்களுக்காகத்தான் அந்த நேரத்தில் முட்டுக்கட்சியினர் ஒரு ஏறுமுகத்தில் இருந்தார்கள். உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் வென்ற அடியில் இருந்தார்கள். நல்லாட்சி அரசாங்கம் தேர்தலுக்கு செல்ல தயக்கம் காட்டியது. அதே போலவே வடமாகாணத்திலும் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மாகாண சபை நடத்தி கொண்டிருந்த மாகாண சபையில் முதலமைச்சராக இருந்த விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து மக்களை திரட்டி பொங்கு தமிழ் அப்படியான விடயங்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆகவே இந்த அரசியல் காரணங்களும் இதற்கு பின்னணியாக இருந்தன. இந்த தோற்கடிக்கப்பட்ட எல்லை நிர்ணய கமிஷன் அறிக்கையை
எந்த முயற்சியும் எடுத்து மீண்டும் கொண்டு வருவதற்கோ அதை திருத்துவதற்கோ இடமளிக்கப்படவில்லை. அந்த நிலையில் தான் 2017 ஆண்டிலிருந்து 7 வருடங்களாக இந்த மாகாண சபைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்னொரு விடயம் இருக்கின்றது. மாகாண சபைகளை பொறுத்தவரை 1988 நடைமுறைக்கு வந்த முதலாக இணைந்த வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் மூலம் தமிழ் பிரதேசங்கள் ஒரு மாகாண சபை அமைக்கப்பட்டது. அந்த மாகாண சபை கலைக்கப்பட்ட பின்னர் 28-30 வருடங்களாக வடக்கு கிழக்கு 2008 வரைக்கும் வடக்கு கிழக்கில் மாகாண சபை நடைபெறவே இல்லை. ஆனால் மீதி 7 மாகாணங்களில் மாகாண சபைகள் மாகாண சபை முறைமை அமுலில் இருந்தது. மாகாண சபைகள் நடந்து கொண்டிருந்தன. அதில் அதிகாரங்கள் பிரயோகிக்கப்பட்டு வந்தன. அதிலிருந்து புதிய தலைவர்கள் உருவாகினார்கள். அதெல்லாம் பழைய கதைகளாக இருக்கின்றது. ஆனால் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான ஒரே வழியாக இருந்தது என்னவென்றால், இந்த தேர்தல் திருத்த எல்லை கமிஷனை அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாத விடத்து தேர்தல் திருத்த சட்டத்தை இல்லாமல் பண்ணுவது. அதாவது தேர்தல் ஏற்படுத்தப்பட்ட புதிய தேர்தல் திருத்த சட்டத்தை காலாவதியாக்கி பழைய முறைப்படியே தேர்தல்களை நடத்தலாம் என்ற நிலைக்கு வர வேண்டும். அது ஒரு தனிநபர் பிரேரணையாக வர முடியும் என்று 2019 ஆண்டிலேயே முதல் சுமந்திரன் அவர்கள் இதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றை தயாரித்து அது உச்ச நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டு இது 2019 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டு அது நடைமுறையில் இருந்தது. ஆனால் அதற்கு அப்பால் எவரும் முயற்சி எடுத்து அதை நிதர்சனமாக பாராளுமன்றத்தின் விவாதத்துக்கு எடுத்தோ அல்லது பாராளுமன்றத்தின் கட்சிகளின் அங்கீகாரத்தை பெற்று அதை அமுலாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. கிடப்பில் போடப்பட்டிருந்தது. பின்னர் நீங்கள் கூறியது போல பல தரப்புகள் நாங்கள் உட்பட டிபிஎஸ்சி, NRTSL உட்பட பல தரப்புகள் அதற்கான அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்தன. ஆனால் அந்த விடயங்கள் நடைபெறவில்லை. அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒரு மாகாண சபை தேர்தல்களின் முக்கியத்துவம் பற்றி முழுமையாக உணராமல் இருந்தது ஒரு பின்னணி காரணமாக இருந்தது. எது எப்படி இருப்பினும் மீண்டும் 2023 ஆண்டு அதை ஒத்த ஒரு பிரேரணை ஒன்று தனிநபர் பிரேரணையாக சுமந்திரன் அவர்களை மீண்டும் கொண்டு வந்தார். அதை மனோகணேசன் அவர்கள் அங்கீகரித்தார்கள். பாராளுமன்றத்தில் பிரேரணையாக வந்தது. அது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அது சில திருத்தங்களுடன் அதை அமுலாக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வர்த்தமானியிலும் பிரசுரிக்கப்பட்டது. ஆனால் அதை பாராளுமன்றத்தில் எடுக்கவில்லை. என்ற பாராளுமன்றத்தில் எடுத்தால் பாராளுமன்றத்தில் அதற்கு தேவையான பெரும்பான்மையை சிங்கிள் மெஜாரிட்டியை பெறுவதற்கு கூட முடியாமல் இருக்கும். அதற்கான அரசியல் விருப்பம் பெரும்பாலான எம்பிக்களிடத்தில் இருக்கவில்லை என்பதை காரணம் காட்டி அது முன்னிலைக்கு வரவில்லை. ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையில் பல அரசியல் காரணங்களுக்காகவும் மாகாண சபை முறைமைகள் அத்தியாவசியமாக இருக்கின்றது. பல அந்த உணர்வு அரசியல் தலைவர்கள் மட்டத்திலும் பொதுமக்கள் மட்டத்திலும் பரவலாக பலம் பெற்று வருவதாலும் இன்று மீண்டும் அந்த சுமந்திரன் பிரேரணை எடுத்து அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குறுகிய கால வரலாற்றில் இவ்வாறு ஒரு மாகாண சபை முறைமைகள் முடக்கப்பட்டிருந்த நிலையில் அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்பதற்கு முதற்படியாக மிகச்சிறிய முதற்படியாக இன்று அந்த திட்டத்தை சுமந்திரன் அவர்களின் பாராளுமன்ற அந்த பிரேரணையை கட்சி வேறுபாடு என்று அனைவருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி விவாதங்கள் என்று அது பாராளுமன்றத்தில் நிறைவேறி உள்ளதாக சுமந்திரன் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். அந்த நிலையில் அதுக்கு அடுத்தபடியாக இது ஒரு லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டாண்டிங் கமிட்டி, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட தொடர்பான ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைய குழு, அது உச்ச நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் உட்பட அந்த லெஜிஸ்லேட்டிவான சட்டம் சம்பந்தமான விடயங்கள் அதை மீண்டும் சரிபார்த்து அது சட்ட வடிவத்தில் ஒரு கிழமை 10 நாட்களுக்குள் உண்மையை கொண்டு வர முடியும். அது அடுத்த தடவையாக முறையாக பாராளுமன்றத்தில் அந்த இன்று பாராளுமன்றம் அங்கீகரிக்கப்பட்ட சட்டம் அந்த சட்ட திருத்தங்களை உச்ச நீதிமன்றத்தின் வேண்டுகோள்களை உச்ச குறிகாட்டியுள்ள சிறிய மாற்றங்களையும் உள்ளடக்கியதாக அது திருத்தப்பட்டு 3வது வாசிப்புக்காக விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது வந்தவுடன் அந்த சட்டம் பழைய தேர்தல் முறைப்படி மாகாண சபை தேர்தல்களை நடத்தலாம் என்ற சட்டம் உறுதிப்படுத்தப்பட்டவுடன் எந்த நேரத்திலும் மாகாண சபை தேர்தல்களை கோருவதற்கு அல்ல சரியான நேரத்தில் உகந்த நேரத்தில் கோருவதற்கு தேர்தல் ஆணையாளருக்கு அந்த அதிகாரம் வந்து சேரும்
வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இன்று இலங்கை ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் அபிவிருத்திக்கான மாகாண சபை முறைமை அத்தியாவசியமானது என்ற அடிப்படையில் சிந்திப்பவர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு முக்கியமான திருப்பு முனையான நாள் என்று கூறலாம். அடுத்த கட்டங்களை நோக்கி இது நகரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். நம்ம நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அடுத்த 3வது வாசிப்புக்கு வந்தவுடன் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று. இதே பாராளுமன்ற சில வேளை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் புதிய பாராளுமன்றம் இந்த சட்ட மூலத்தை கையில் எடுக்குமா அல்லது ஏதாவது மாற்றம் கொண்டு வர பார்க்குமா? இல்ல, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் முறைப்படி முதலில் சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சட்ட மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டது. அது பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று திருத்தங்களை சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையான அங்கத்துடன் அங்கீகாரத்தை பெற்றுவிட்டபடியால் அது பாராளுமன்ற இலங்கை அரசியல் யாப்பில் உள்ள ஒரு சட்டமாக ஆகிவிட்டது. அதை வேறு பாராளுமன்ற மாற்றங்களினால் அதை மாற்ற முடியாது. அவ்வாறு மாற்றுவதாக இருந்தால் மீண்டும் ஒரு பாராளுமன்ற சட்ட மூலம் ஒன்றின் மூலம் தான் மாற்ற முடியும். அது இலங்கை அரசியல் யாப்பில் உள்ள எந்த சட்டங்களையும் தேவையானவர்கள் மாற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு சில அதிகாரங்கள், சில குறிப்பிட்ட சட்டங்கள் மாற்ற முடியாது. அடிப்படையான சட்டங்களை மாற்றுவதானால் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும், 3 பெரும்பான்மை இருக்க வேண்டும் என்ற இருக்கிறது. இது போன்ற சட்டங்களை சிங்கிள் மெஜாரிட்டியுடன் தனி பெரும்பான்மையுடன் மாற்றலாம். ஆனால் அவ்வாறு மாற்றுவது ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கும். அது வரைக்கும் இலங்கை அரசியல் சட்டம் மூலத்தில் இந்த சட்டம் இருக்கும். அதேவேளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தேர்தல் ஆணையத்துக்கு அதற்கான அதிகாரம் வந்துவிடும். அந்த அதிகாரம் வந்தவுடன் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த தேர்தலை நடத்த வேண்டுமா அல்லது தேர்தலை நினைக்கின்ற பொழுது தேர்தலை நடத்தலாமா? 1 வருடம் 2 வருடம்? ஏன்னா நீண்ட காலமாக அந்த மாகாண சபை முறை இயங்காமல் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த சட்டங்கள் அந்த விடயம், அந்த குறித்த நீங்கள் கேட்ட விடயம் பற்றி எனக்கு மிக தெளிவில்லை. ஆனால் அந்த ஒரு சட்டம் ஒன்று இருந்தால் குறிப்பிட்ட கால வரைக்குள்ள தேர்தல் நடத்த வேண்டும் ஒன்று. 2வதாக தேர்தல் அரசியல் ஜாப்பின்படி தேர்தல் ஆணையாளரின் கடமைகள் வருகின்ற விடயத்தின் அடிப்படையில் தான் இது வருகின்றதை ஒழிய அவர் டிஸ்கிரிஷனரி பவர், அவர் தீர்மானிக்கிற விடயமாக இது வராது. தேர்தல் வர வேண்டும் சட்டத்தின்படிதான் நடக்க வேண்டும். இந்த தற்போது இந்த தேர்தல் நடத்தப்படாமல் இருந்ததற்கான காரணம் நான் ஏற்கனவே கூறியது போல தேர்தல் எல்லை நிர்ணய குழு கமிஷனின் ஆணை இல்லாமல் தற்போது இன்று வரை அல்ல தற்பொழுது கூட அமுலில் இருக்கும் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் ஒரு அதற்கான தேர்தலான புதிய தேர்தல் நிர்ணய குழு எல்லை நிர்ணய சபை அமைக்க இல்லை. ஆகவேதான் அதை நிராகரித்து அதை கேன்சல் பண்ணி முன்னைய முறைப்படி கொண்டு வரலாம், தேர்தலை நடத்தலாம் என்பதுதான் சமுத்திரனுடைய பில். ஆகவே இன்றைக்கு 3வது வாசிப்புக்கு பின்னர் இது பாராளுமன்ற அரசியல் சாப்பிடும் சட்டமாக வந்தது. நன்றி. சிவலிங்கம் அவர்களை, இப்பொழுது நாங்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாட்டிலே நடைபெறுகின்ற விடயங்கள் தொடர்பாக பேசலாம். பொதுவாக உங்களுக்கு தெரியும் 69 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு பொதுஜன பெரமுன ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த இடத்திலே பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நடைபெற்றுகின்ற காலகட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் பல்வேறு, அதாவது அந்த பொதுஜன பெரமுன பல்வேறு கூறுகளாக சிதற கொண்டிருக்கின்றது. அந்த பொதுஜன பெரமுன என்பது ஒரு 20க்குட்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. முக்கியமான நீண்ட காலமாக அதில் பணியாற்றி வந்த பல தலைவர்கள் அதை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுஜன பெரமுனவினர் 145 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த கட்சியில் இருந்த பலர் வெவ்வேறு கூறுகளாக போயிருக்கிற இந்த சூழல்ல எங்களுக்கு முன்னாலே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த தலைமையிலான பொதுஜன பெரமுனவுக்கும் இடையே எவ்வாறான உறவு இருக்கு? உண்மையில இப்ப ஊடகங்கள் சொல்றது மாதிரி அங்க பிரச்சனைகள் வந்திருக்கோ இல்லாட்டி இது ஏதாவது ஒரு நாடகம் ஒன்று நடக்கப்படுதோ என்ற ஒரு முக்கியமான கேள்வி இப்பொழுது எழுப்பப்படுகிறது.
இப்ப ஊடகங்கள் சொல்றது மாதிரி ரணிலுக்கும் மஹிந்த தலைமையிலான பொஜன பெரமுனவுக்கும் இடையே பிரச்சனைகள் இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுகின்றன. ஏனெனில் பொஜன பெரமுன தங்களுடைய ஒரு வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப் போவதாக கூறுகிறார். இங்கு நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏன் ஒரு புறத்தில் பெரும்பாலான பாராளுமன்ற, அதாவது பொஜன பெரமுனவின் ஆதரவுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் அவர்களை ஆதரிக்கிற அதே நேரத்தில் ஏன் பொஜன பெரமுனவுடைய கட்சி தலைமை பீடம் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளரை ஏன் போட்டியிட வைக்க போகிறது என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நாங்கள் கடந்த வாரம் கூறியது போலத்தான் இங்கு 2 முக்கியமான பிரச்சனைகள் பொதுஜன பெரமுனவுக்கு இருக்கு. ஒன்று, பொதுஜன பெரமுனவினுடைய ஆதரவாளர்கள் பலர், அதாவது முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் மேல் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளிலே இருந்து அவைகள் தப்ப வேணும் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிற ரணிலை காப்பாற்றி வச்சிருந்தா தான் அவைகள் தப்பிக்கொள்ளலாம். ஆனா மற்ற பக்கத்தில் இவர்கள் அடுத்த பொது தேர்தலில் மக்களின் வாக்கை பெறுவார்களா என்றது இன்னொரு முக்கியமான கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்டவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நிற்கிற இந்த நேரத்தில் இந்த 90 பேரும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்குகளை எடுத்து கொடுப்பார்களா என்றால் அது மிகவும் சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருக்கிறது. எனவே இப்பொழுதுள்ள நிலைமையில் பொதுஜன பெரமுன 2 கட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு புறத்தில் ரணிலை ஆதரிப்பதன் மூலம் தங்களை பாதுகாக்கிறதா, அல்லது ரணிலுக்கு எதிராக தங்கண்ட வேட்பாளரை போட்டு தங்கண்ட வாக்குகளை பாதுகாப்பதா, இந்த பிளவு இப்பொழுது பொதுஜன பெரமுனவுக்குள் காணப்படுகிறது. நமல் ராஜபக்ச தலைமையிலான ஒரு பிரிவினர் கட்சியின் வாக்குகளை பாதுகாப்பதற்காக தாங்கள் ஒரு வேட்பாளரை போட வேண்டும் என்ற விவாதங்கள் நடந்திருக்கின்றன. வார செய்திகளின்படி அரசியல் குழு தீர்மானித்த அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வைக்கப் போவதாக அவர்கள் தீர்மானித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஆனாலும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பலர், உதாரணமாக தினேஷ் குணவர்தன, பந்துல குணவர்தன மற்றும் பலர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிறார்கள். அவ்வாறானால் இந்த பொதுஜன பெரமுன வேட்பாளர் பொதுஜன பெரமுனவுக்கும் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலே ஒரு முருக நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றால், பொதுஜன பெரமுன தன்னுடைய மாவட்ட அமைப்பாளர்களை இருக்கு. உதாரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களும் பலரும் ஐக்கிய தேசிய ரணிலுக்கு ஆதரவாக அவர்கள் இப்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள். இங்க முக்கியமான பிரச்சனை என்னென்றால், நமல் ராஜபக்ஷ அவர்கள் அறிவித்தது போல பொதுஜன பெரமுன சார்பிலே அவர்கள் வேட்பாளரை நிறுத்துவார்களாக இருந்தால் என்ன நடக்க போகும் என்றதை பற்றி நாங்கள் சற்று பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணமாக பொதுஜன பெரமுனுடைய அரசியல் குழு உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, பந்துல குணவர்தன, காஞ்சன விஜயசேகர இவர்கள் தொகுதிகளில்
இப்பொழுது அவர்களுடைய பொறுப்புகள் மாற்றப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது ரணிலுக்கு ஆதரவானவர்கள் பலர் கட்சியல்ல இருந்து அப்புறம் கட்சியல்ல இருந்தல்ல பொறுப்புகள்ல இருந்தா புறப்படுத்திருக்கிறார்கள். அடுத்த கேள்வி வருது, இவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்படுவார்களா என்ற கேள்வி வருகிறது. நமல் ராஜபக்ஷ அறிவித்தலின்படி அவர் சொல்லுகிறார், கதவு திறந்திருக்குது, யாரும் வரலாம் இப்போது. இந்த நிலைமையை நீங்கள் அவதானிச்சீங்கள் என்றால் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த தலைமையிலான குழுவினர்களிடையே ஒரு வகையில் பிரச்சனைகள் நிலவுவதாக இருந்தாலும் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களுக்கு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஏற்கனவே தம்பா அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த ஜனாதிபதி தேர்தல் இன்னமும் நடக்குமா என்ற சந்தேகம் பலருக்கு மத்தியிலே இருக்கிறது. ஏனெனில் இந்த கட்சிகளுக்குள் நடைபெறுகின்ற குழப்பங்கள் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க கூடும். அதாவது நாட்டிலே ஒரு உள்நாட்டு நெருக்கடி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இது கருதப்படுகிறது. இப்பொழுது ஏற்பட்டு வந்திருக்கிற நெருக்கடி அல்ல இருந்து. எனவே இப்பொழுதுள்ள நிலைமையின்படி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இடையேயான இந்த உறவு எவ்வாறான நிலைமையை உருவாக்க போகிறது, ஜனாதிபதி தேர்தலில் இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டரும் என்றதை நாங்கள் அடுத்த வாரம் நியமனம் பத்திரங்கள் தாக்கல் செய்ததுக்கு பிறகு நாங்கள் இது பற்றி பேசும்போது இன்னும் பல நிலைமைகள் தெளிவாக வந்துவிடும். எனவே நாங்கள் இப்பொழுதுள்ள நிலைமையின்படி பொதுஜன பெரமுனவுக்குள் ஒரு குழப்ப நிலை வந்திருக்கிறது. கட்சியை பாதுகாப்பதா அல்லது கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை பாதுகாப்பதா என்பது இது குறித்து நாங்கள் அடுத்த வாரம் பேச வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். இதுவரை கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.